வெல்கம் வியூவர்ஸ். அது அக்டோபர் 20, 1986 மெட்ராஸ், தமிழ்நாடு. அன்னைக்கு காலையில ஆனந்த் அப்படிங்கிற ஒரு வீட்டு புரோக்கர் மெட்ராஸ் அண்ணா நகர்ல இருக்கிற ஒரு 2 மாடி பங்களாக்கு போய் அந்த பங்களாவுடைய காலிங் பெல்ல அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க ஏற்கனவே 2 பெண்கள் ரெண்டுக்கு வாடகைக்கு தங்கி இருந்திருக்காங்க. இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த பங்களாவை சொந்தமா வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணவங்க அந்த பங்களாவுடைய ஓனர் டாக்டர் நாராயண பிரசாத் கிட்ட 15 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்க போறதா பேசி முடிவு பண்ணியிருந்தாங்க. அதனால ஆனந்த் அப்படிங்கிற புரோக்கர் கிட்ட அதுக்கான பாண்ட் பேப்பர்ஸ் பத்திரம் எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஒரு 5 நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. சோ ஆனந்தும் 5 நாட்கள் கழிச்சு அக்டோபர் 20, 1986 அன்னைக்கு அந்த பங்களாக்கு போய் அதோடைய காலிங் பெல்ல அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ரொம்ப நேரம் ஆகியுமே உள்ள இருந்து யாருமே வர்ற மாதிரி தெரியல. ஒருவேளை உங்க வீட்டுல இல்லையா அப்படின்னு யோசிச்சவருக்கு அந்த வீட்டுக்கு வெளியில் இருந்த அந்த 2 பெண்களுடைய ஸ்லிப்பர்ஸ் மற்றும் கடந்த 5 நாட்களா வந்த நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு அது எல்லாமே அங்க வெளியே தான் கிடந்திருக்கு. இத பார்த்து சந்தேகப்பட்டவரு வீட்டுக்குள்ள யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்றதுக்காக அந்த பங்களாவை சுத்தியுமே நடந்து விண்டோ ஏதாவது ஓபன் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா எல்லா விண்டோவுமே லாக் ஆகி இருந்திருக்கு. அப்படி செக் பண்ணிட்டே நடந்து போயிட்டு இருக்கும் போதே அவருக்கு அழுகி போன மாதிரியான ஏதோ ஒரு துர்நாற்றம் லைட்டா அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப அந்த பங்களாவுடைய பின்வாசல் வரைக்குமே போன ஆனந்த் அங்கிருந்த பேக் டோர் ஓபன் ஆயிருக்கிறத பாக்குறாரு. குழப்பத்தோடையும் சந்தேகத்தோடையும் அந்த பங்களாக்குள்ள போன அவருக்கு இப்ப அந்த அழுகி போன துர்நாற்றம் ரொம்பவே ஹெவியா அடிக்க ஆரம்பிக்குது. அந்த துர்நாற்றம் எங்கிருந்து வருது அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிச்ச ஆனந்த் அந்த பங்களாக்குள்ள இருந்த ஒவ்வொரு ரூமா ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியா அது அங்க இருக்கிற பாத்ரூம் குள்ள இருந்து தான் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாத்ரூம் குள்ள போய் பார்க்கும் பொழுது அங்க ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு காட்சியை பார்க்கிறாரு. அப்படி அவர் அங்க பார்த்தது 2 அழுகி போன பெண்களுடைய இறந்த உடல். அதை பார்த்ததுமே பயந்து போனவரு அந்த இடத்தை விட்டே வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. நேரா போலீஸ் ஸ்டேஷன் போனவரு அவர் பார்த்த விஷயங்களை சொல்றாரு. உடனடியா போலீஸுமே அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க அந்த பங்களாக்குள்ள போய் பார்க்கும் பொழுது கிரைம் சீன் ரொம்பவே கொடூரமா இருந்திருக்கு. பிகாஸ் அங்க வீடு முழுவதுமே சுவற்றுல தரையில அப்படின்னு எங்க பார்த்தாலுமே ஒரே ரத்தமா இருந்திருக்கு. அந்த 2 பெண்களுடைய வயிற்றிலிருந்து குடல் செதறி வெளியே கடந்திருக்கு. அப்படி அந்த பங்களால தங்கி இருந்த இவ்வளவு கொடூரமா கொலை செய்யப்பட்ட அந்த 2 பெண்கள் யாரு அப்படின்னா 24 வயதான ராணி பத்மினி மற்றும் அவங்களுடைய அம்மாவான 42 வயதான இந்திரகுமாரி அப்படிங்கிற இந்த 2 பெண்கள் தான். இந்த ராணி பத்மினி யார் அப்படின்னா 1980 காலகட்டத்துல நடிகை சில்க் ஸ்மிதா மாதிரி மலையாளத்துல கிளாமர் ரோலுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஹீரோயின். மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி அப்படின்னு இந்த எல்லா படங்கள்லயும் அந்த டைம்லயே 61 படங்கள் நடிச்சிருந்தாங்க. அவங்க தமிழ், மலையாளம் அப்படின்னு ஒரு பெரிய ஹீரோயினா வளர்ந்துட்டு வந்த அந்த சமயத்துல இவங்கள யார் இப்படி கொடூரமா கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு இந்த கேஸ் மக்கள் மத்தியில ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா போலீஸ் இந்த கேஸ்ல கில்லரை கண்டுபிடிச்சு அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் அதை கேட்ட எல்லாரும் மனசுலயுமே ஒரு விதமான பயத்தையே ஏற்படுத்துச்சு. நடிகை ராணி பத்மினியும் அவங்களுடைய அம்மாவும் எதனால கொலை செய்யப்பட்டாங்க, யாரு அவங்கள கொலை பண்ணாங்க, போலீஸ் கில்லர்ஸை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற இது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைல்டா நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க.
போலீஸ் இப்ப உடனடியா அந்த கிரைம் சீனை செக்யூர் பண்றாங்க. அந்த இறந்த உடல்களை அங்கிருந்து அட்டாப்சி பண்றதுக்காக எடுத்துட்டு போகாம அதுக்கு பதிலா அட்டாப்சி பண்ற டாக்டர்ஸையே அந்த கிரைம் சீனுக்கு உடனடியா வர சொல்றாங்க. காரணம் அந்த அளவுக்கு அந்த 2 உடல்களுமே ரொம்பவே டீகம்போஸ் ஆகி இருந்துச்சு. அங்க வந்த டாக்டர்ஸ் அந்த பாத்ரூம் குள்ளேயே வச்சு அட்டாப்சியும் பெர்ஃபார்ம் பண்ணி முடிக்கிறாங்க. கில்லர் ராணி பத்மினியுடைய உடல்ல 12 முறையும், இந்திராவுடைய உடல்ல 14 முறையும் கழுத்து, வயிறு, நெஞ்சு அப்படின்னு பல இடங்கள்ல ரொம்பவே பயங்கரமா குத்தி இருக்கான். போலீஸ் ஒருவேளை பத்மினியுடைய வீட்டில் இருந்த நகையை திருட வந்த யாரோ ஒருத்தங்க தான் இப்படி பண்ணிருக்கணும் அப்படின்னு உடனே அங்கிருந்த லாக்கர்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அங்கிருந்த நகை எல்லாமே மிஸ் ஆகியிருந்திருக்கு. அப்படி மிஸ் ஆகியிருந்த அந்த நகைகளுடைய மதிப்பு அந்த டைம்லயே, அதாவது 1980 காலகட்டங்களிலேயே 25 லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படின்னு பின்னாட்கள்ல தெரிய வந்துச்சு. ஆல்சோ அந்த லாக்கர்ல 15 லட்சம் ரூபாய் பணமும் இருந்திருக்கு. ஆனா அதுல வெறும் 10,000 ரூபாய் மட்டும்தான் காணாம போயிருந்துச்சு. இப்படி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போலீஸ்க்கு அந்த இன்வெஸ்டிகேஷனுடைய முடிவுல நம்ப முடியாத பல அதிர்ச்சியான விஷயங்கள் காத்துட்டு இருந்துச்சு. 1944 வருடம் கேரளாவுடைய திருவனந்தபுரத்தில் பிறந்த இந்திரா குமாரிக்கு சினிமால ஒரு மிகப்பெரிய ஹீரோயின் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவா இருந்துச்சு. ஆனா அது வெறும் கனவா மட்டுமே போகுது. சினிமால சாதிக்கணும் அப்படின்னு மெட்ராஸுக்கு வந்த இந்திராக்கு வெறும் டப்பிங் ஆர்டிஸ்டா வேலை பார்க்கிற வாய்ப்பு மட்டும்தான் கிடைச்சது. இந்திராவிற்கு 18 வயது இருக்கும் பொழுது விஸ்வநாத சௌத்ரி அப்படிங்கிற ஒரு நபரை திருமணம் செஞ்சதா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா 1962 அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அந்த சமயம் தான் இந்திரா ஹிந்தி, கன்னடம், மலையாளம், தெலுங்கு அப்படின்னு இந்த லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன படங்களை தமிழ்ல டப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க டப் பண்ண படங்கள் எல்லாமே மோஸ்டா நாட்டிய பேரொளி பத்மினி நடிச்ச படங்களா தான் இருந்திருக்கு. அதனால அவங்களுடைய நடிப்புல ரொம்பவே இன்ஸ்பயர் ஆன இந்திரா அப்ப பிறந்த அவங்களுடைய பெண் குழந்தைக்கு பத்மினி அப்படிங்கிற பெயரையே வச்சிருக்காங்க. ஆல்சோ அவங்களுடைய குழந்தையும் நடிகை பத்மினி மாதிரியே ஒரு பெரிய ஹீரோயின் ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. திடீர்னு ஒரு நாள் இந்திராவுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டு அவர் பிரிஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறமா இந்திரா அவங்களால சாதிக்க முடியாம போன அந்த சினி ஃபீல்ட்ல தன்னுடைய பொண்ணை எப்படியாவது ஒரு ஹீரோயின் ஆக்கணும் அப்படிங்கிற லட்சியத்தோட வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ எந்நேரமுமே அந்த மாதிரி சினிமாவை பார்த்து வளர்ந்த பத்மினிக்கு அவங்க வளரவே சினிமா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. இதனால பத்மினி அவங்களுடைய ஸ்கூல் படிப்பை முடிச்சதுமே அடுத்ததா அவங்கள ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல சேர்த்து விட்டுருக்காங்க. அங்க நடிப்பு, டான்ஸ் அப்படின்னு பத்மினி ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்டா பேர் வாங்கியிருக்காங்க. இதனால ஒரு ஹீரோயினுக்கு தேவையான அழகு, திறமை இது எல்லாமே அவங்களுடைய பொண்ணுகிட்ட இருந்ததால இதுதான் பத்மினிய சினிமாவோட ஹீரோயின் ஆக்குறதுக்கான சரியான நேரம் அப்படின்னு நினைச்ச அவங்க பல டிரெக்டர்ஸ் கிட்ட சான்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பத்மினிக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அப்படி அவங்க நடிச்ச முதல் படம் தான் கதை அறியாதே அப்படிங்கிற ஒரு படம். அதுக்கப்புறமா ஒரு மலையாள டிரெக்டர் மூலமா சங்கர்ஷம் அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரு சின்ன ரோல் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஆல்சோ சினிமால அந்த டைம்ல நிறைய நடிகைகளுடைய பெயர் பத்மினி அப்படின்னு இருந்ததால இவங்களுடைய பெயர் ராணி பத்மினி அப்படின்னு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமா ராணி பத்மினி முக்கியமா கிளாமர் ரோல்ல நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய பட வாய்ப்பும் வர ஆரம்பிச்சிருக்கு. அது வரைக்குமே டப்பிங் ஆர்டிஸ்டான இந்திரா குமாரியுடைய பொண்ணு தான் ராணி பத்மினி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருமே நடிகை ராணி பத்மினியுடைய அம்மா தான் இந்திரா குமாரி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சி இருந்துச்சு. இப்படி இந்திராவுடைய வாழ்க்கையில அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே, அவங்களுக்கு கிடைக்காம போனது எல்லாமே தன்னுடைய பொண்ணு மூலமா தனக்கு கிடைக்கிறத நினைச்சு ரொம்பவே பெருமையா இருந்தாங்க. அவங்களுக்கு லட்ச கணக்குல பணமும் வர ஆரம்பிச்சது. அதுவும் அவங்க நினைச்சதை விட பல மடங்கு அதிகமாவே கிடைச்சது. அதுக்கப்புறமா படிப்படியா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. அது கூடவே சேர்த்து பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சது. 7 லட்சத்திற்கு கார் வாங்குறது, அடிக்கடி ஷாப்பிங் போறது அப்படின்னு அவங்களுடைய லைஃபை ரொம்பவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அது ரொம்ப நாளைக்கு நிலைக்க போறது இல்லை அப்படிங்கிறது அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்த போலீஸ் முதல் கட்டமா அந்த பங்களா முழுவதுமே மோப்ப நாய்களை வச்சு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த மோப்ப நாய் நேரா ஒரு அறைக்குள்ள போக ஆரம்பிக்குது. போலீஸ் அந்த ரூம்குள்ள போய் பார்க்கும் பொழுது அந்த ரூம் ஃபுல்லாவே ஆல்கஹால் பாட்டில்ஸா இருந்திருக்கு. அந்த பாட்டில்ல நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கிறதையும் பாக்குறாங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை எடுத்து கிரைம் சீன்ல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட மேட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது ரெண்டுமே பக்காவா மேட்ச் ஆயிருக்கு. இப்போ அந்த ரூம்ல இருந்தது யாரு அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் அந்த ரூம்ல இருந்தது அந்த பங்களால சமையல்காரனா வேலை செஞ்ச கணேசன்
கணேசன் அப்படிங்கிறவனும், அதுக்கப்புறமா அந்த பங்களாவுடைய வாட்ச்மேன் லக்ஷ்மி நரசிம்மன், இந்த 2 பேர் தான் அங்க தங்கி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதே நேரத்துல ராணி பத்மினியுடைய வீட்டுல நிறுத்தப்பட்டிருந்த அந்த காரும் அங்க இல்ல. சோ அங்க டிரைவரா வேலை செஞ்ச ஜெபராஜ், அந்த வாட்ச்மேன் மற்றும் சமையல்காரர் அப்படின்னு அங்கிருந்து தலைமறைவான இந்த 3 பேரையுமே போலீஸ் தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அக்டோபர் 24ஆம் தேதி, அதாவது கொலை நடந்து 9 நாட்கள் கழிச்சு டிரைவர் ஜெபராஜ போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜெபராஜோ இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது, ராணி பத்மினிக்கும் ஒரு எம்எல்ஏக்கும் அஃபையர் இருந்ததாக, அவருதான் ஆள் வச்சு அவங்கள கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னும், அதை மறைக்கிறதுக்காக தான் எங்களை மாட்டி விட பாக்குறாங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா போலீஸோ அவன் சொல்றத நம்பல. அதனால ஜெபராஜுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தரை கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் அவங்களுக்கு தெரிய வருது. ஒரு நாள் இரவு ஜெபராஜ் ராணி பத்மினியும் அவங்களுடைய அம்மா இந்திராவையும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது, அன்னைக்கு ராணி பத்மினி போட்டிருந்த ட்ரெஸ் தொடைப்பகுதி தெரிகிற அளவுக்கு ரொம்பவே அரைகுறையா இருந்திருக்கு. அதனால காரை ஓட்டிட்டு இருந்த ஜெபராஜோ காருடைய பேக் மிரர் வழியா பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த ராணி பத்மினிய தவறான கண்ணோட்டத்தோட பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். இதை பார்த்த ராணி பத்மினியுடைய அம்மா இந்திரா பயங்கரமா டென்ஷன் ஆயிருக்காங்க. உடனடியா 2 பேருமே சேர்ந்து காருக்குள்ளேயே ஜெபராஜ பயங்கரமா திட்டி இருக்காங்க. அதுக்கப்புறமா கார் அவங்களுடைய பங்களாவை ரீச் ஆனதுக்கு அப்புறமா கார்ல இருந்து இறங்கின இந்திரா ஜெபராஜுடைய கண்ணத்திலேயே மாறி மாறி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்சோ இதுக்கப்புறமா அவனை நீ வேலைக்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத ஜெபராஜ் தங்கிட்ட சொன்னதா ஜெபராஜுடைய ஃப்ரெண்ட் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா நவம்பர் 3ஆம் தேதி வாட்ச்மேன் நரசிம்மனை போலீஸ் தேடி கண்டுபிடிச்சிடறாங்க. அவங்கிட்ட இந்த 2 கொலைகளையுமே பண்ணது யாரு அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு அவன் ஆமா அந்த 2 கொலைகளையும் நாங்க 3 பேர் சேர்ந்து தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படி அந்த 3 பேருமே எதனால எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்னு சொன்ன விஷயத்தை கேட்டு போலீஸே ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அப்படி நரசிம்மன் போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணது இதுதான். ராணி பத்மினி மற்றும் இந்திரா அந்த பங்களாக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பங்களால வேலை செய்யறதுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுத்திருக்காங்க. அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு லக்ஷ்மி நரசிம்மன் முதல்ல வாட்ச்மேனா வேலைக்கு சேர்ந்திருக்கான். அதுக்கப்புறமா டிரைவர் ஜெபராஜும் சமையல்காரன் கணேசனும் போய் சேர்ந்திருக்காங்க. ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா ராணி பத்மினியும் அவங்களுடைய அம்மாவும் அடிக்கடி ஷாப்பிங் போறதையும், அதுவும் மோஸ்ட்லி நகை கடைக்கு தான் அதிகமா போறதையும் இவங்க எல்லாருமே நோட் பண்ணிருக்காங்க. இப்படி அடிக்கடி நகை வாங்குறதுக்காக இவங்க கார்ல கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்த ஜெபராஜுக்கு ஆரம்பத்திலேயே அவனுக்கு அந்த நகை மேலையும் கூடவே ராணி பத்மினி மேலையும் தவறான எண்ணங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஜெபராஜ் ஆல்ரெடி ஜெயில இருந்து வந்த ஒரு கிரிமினல். அவ மட்டும் இல்ல, சமையல்கார கணேசனும் ஜெயில இருந்து வந்த ஒரு கிரிமினல் தான் அப்படிங்கிறது பத்மினிக்கும் இந்திராவுக்கும் தெரியாமலே இருந்திருக்கு. அவங்கள பத்தி சரியா விசாரிக்காமலேயே இவங்க 2 பேர்த்தையுமே வேலைக்கு சேர்த்திருக்காங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறது அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஜெபராஜ இந்திரா அவனுடைய கன்னத்துல அரைஞ்சு வேலையை விட்டு நிப்பாட்டினதுக்கு அப்புறமா எப்படியாவது அவங்கள பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு நினைச்ச ஜெபராஜ் அன்னைக்கு அங்கிருந்து போகாம அந்த பங்களாக்கு வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறமா அடுத்த நாளான அக்டோபர் 15ஆம் தேதி அன்னைக்கு தான் அவங்க வாடகைக்கு தங்கியிருந்த அந்த பங்களாவை சொந்தமா வாங்குறதுக்காக பத்மினியும் அவங்களுடைய அம்மாவும் பேங்க்ல இருந்து 15 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஜெபராஜ் இந்த விஷயத்த அங்கிருந்த சமையல்காரன் கணேசனையும் வாட்ச்மேனையும் கூப்பிட்டு இது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்களுக்கு பணத்துடைய ஆசையை தூண்டி விட்டு அவங்கள நல்லா பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஜெபராஜ் ராணி பத்மினியும் அவங்களுடைய அம்மாவையும் கொலை பண்ணிட்டு அங்கிருக்கிற நகை பணம் எல்லாத்தையுமே திருடிட்டு வேற எங்காவது தப்பிச்சு போய் செட்டில் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா இப்படி செய்யறதுக்கு முதல்ல வாட்ச்மேனும் சமையல்காரனும் தயங்கி இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரையுமே கொலை பண்ணாலுமே அதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யாருமே கிடையாது அப்படிங்கிற விஷயம் அவங்க வீட்டுல ரொம்ப நாட்கள் வேலை செஞ்சதால அந்த 3 பேருக்குமே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கு. ஸோ ஃபைனலா இந்த விஷயம்தான் நரசிம்மனுக்கும் கணேசனுக்கும் ஜெபராஜ் கூட சேர்ந்து கொலை பண்ற அளவுக்கு துணிச்சலையும் கொடுத்திருக்கு. இப்படி இந்த பிளானுக்கு மத்த 2 பேருமே ஓகே சொன்னதும் ஜெபராஜ் இப்போ உடனடியா வெளியே போய் 3 கத்திகளை வாங்கிட்டு வந்திருக்கான்.
அடுத்ததா அவங்க 3 பேரையுமே கொலை பண்றதுக்கு சரியான நேரத்தை பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த கரெக்டான சமயம் ராணி பத்மினியும் அவங்களுடைய அம்மாவும் இரவு நேரத்துல ஒன்னா உட்கார்ந்து ட்ரிங்க் சாப்பிடுறது, அதாவது ஆல்கஹால் சாப்பிடுற அந்த நேரம் தான். அவங்க நினைச்ச மாதிரியே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த இரவு நேரமும் வருது. அப்போ வெளியே மறைஞ்சிருந்த ஜெபராஜ் அவனுடைய முதுகுக்கு பின்னாடி தன்னுடைய கையில கத்திய மறைச்சு வச்சுட்டு மெதுவா அப்படியே அந்த பங்களாவுடைய ஹால்குள்ள நடந்து போயிருக்கான். ஆனா அங்க ஹால்ல பத்மினியும் அவங்களுடைய அம்மாவும் இல்ல. அப்ப கிச்சன்ல ஏதோ சத்தம் கேட்டு மெதுவா கிச்சன் பக்கம் போயிருக்கான். பின்னாடியே வாட்ச்மேன் நரசிம்மனும் சமையல்காரன் கணேசனும் போயிருக்காங்க. அங்க கிச்சன்ல நின்னுட்டு இருந்த இந்திரா அவங்களுக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரியான உணர்வு ஏற்பட்டு யார் அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்திருக்காங்க. அப்படி அவங்க திரும்ப சடனா ஜெபராஜ் அவனுடைய கையில வச்சிருந்த கத்திய வச்சு இந்திராவுடைய வயித்துல கழுத்துல அப்படின்னு பல முறை குத்த ஆரம்பிச்சிருக்கான். ஷாக்கான இந்திராவோ வலியில பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்ட பத்மினி மேல பெட்ரூம்ல இருந்து பதறி அடிச்சுட்டு கீழே ஓடி வராங்க. அப்படி ஓடி வந்த அவங்க அங்க பார்க்கும் பொழுது அவங்களுடைய அம்மா ரத்த வெள்ளத்துல கீழே கிடக்கிறத பாக்குறாங்க. கூடவே பக்கத்துல அந்த 3 பேரும் கையில கத்தியோட நின்னுட்டு இருக்கிறதையும் பாக்குறாங்க. இத பார்த்ததுமே நிலைமைய குயிக்கா புரிஞ்சுக்கிட்டவங்க தன்னுடைய அம்மாவை பார்த்து பயங்கரமா கத்திட்டே தப்பிச்சு வெளியில ஓட முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த 3 பேருமே வேகமா ஓடி போய் அந்த வீட்டுடைய கதவை லாக் பண்ணிட்டு தப்பிச்சு ஓட முயற்சி பண்ண பத்மினிய பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா 3 பேருமே சேர்ந்து பத்மினியை ரேப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வச்சிருந்த கத்தியால பத்மினியுடைய வயிறு, கழுத்து, செஸ்ட் அப்படின்னு பல முறை குத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சில நிமிடங்கள்ல பத்மினி இறந்து போறாங்க. இது எல்லாத்தையுமே இன்னுமே உயிருக்கு போராடிட்டு இருந்த பத்மினியுடைய அம்மா இந்திரா பார்த்து கதறி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. தான் பார்த்து வளர்த்த பொண்ணு அவங்களுடைய கண்ணு முன்னாடி இப்படி கொடூரமான முறையில இறந்ததை பார்த்த அடுத்த நிமிடமே அவங்களும் இறந்து போறாங்க. அடுத்ததா அந்த 3 பேருமே இறந்த இந்த 2 உடல்களையுமே டாய்லெட்குள்ள இழுத்துட்டு போய் போட்டுட்டு ரூம்குள்ள அங்கிருந்த லாக்கரை ஓபன் பண்ணி எல்லா நகையுமே எடுத்திருக்காங்க. ஆல்சோ அந்த நகை பத்தாது அப்படின்னு பத்மினி மற்றும் இந்திராவுடைய இறந்த உடல்கள் இருந்து அவங்களுடைய கழுத்திலையும் காதலியும் போட்டிருந்த நகைகள் எல்லாத்தையுமே கலட்டி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா கொலை பண்ண பதட்டத்துல லாக்கர்ல இருந்த மொத்த பணத்தையும் எடுக்காம ஒரு 10,000 ரூபாயை மட்டும் அவசரமா எடுத்துட்டு அந்த நகை பணத்தை எல்லாத்தையுமே 3 பங்கா பிரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க. ஜெபராஜ் போகும் பொழுது அங்கிருந்த பத்மினியுடைய காரையுமே எடுத்துட்டு போயிருக்கான். இது எல்லாத்தையுமே வாட்ச்மேன் நரசிம்மன் போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா கொலை நடந்து 4 வருடங்கள் கழிச்சு, அதாவது 1988 தான் சமையல்காரன் கணேசனை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் அவங்க எடுத்துட்டு போன நகை எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்றாங்க. அதுக்கப்புறமா அந்த 3 பேருக்குமே மரண தண்டனை அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்படுது. அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட்ல அந்த மரண தண்டனை ஆயுள் தண்டனையா மாற்றப்படுது. இந்த மாதிரி பல கிரைம்ஸ் நம்மளுடைய இந்தியால நடந்துட்டு தான் இருக்கு. கூடவே பல வருடங்களா நம்பிக்கையா இருக்கிறவங்களே ஏமாத்தி பணத்துக்காக கொலை பண்ற இந்த சமூகத்துல வேலைக்கு சேர்க்கிறவங்கள அவங்களுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணி தான் சேர்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்களை தான் சேர்க்கணும். பிகாஸ் இந்த மாதிரி கூடவே இருந்து நம்பிக்கையை சம்பாதிச்ச நபர்களும் எந்த நேரம் வேணாலும் எதிரியா மாறி நம்பிக்கை துரோகம் செய்யறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற பணத்தையோ நகையோ இல்ல காஸ்ட்லி ஐட்டம்ஸையோ அதை பப்ளிக்ல இல்ல சோசியல் மீடியால இல்ல சில சமயம் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் கூட தேவையில்லாம ஷோ ஆஃப் பண்ணிக்க கூடாது. என்கிட்ட இவ்வளோ இருக்கு அப்படின்னு வெளிக்காட்டிக்க கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரியான உயிருக்கு ஆபத்தான நேரங்கள்ல தான் நெய்பர்ஸ் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரிய வரும். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போடாம அனுசரிச்சு ஃப்ரெண்ட்லியா வாழ பழகுங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஏதாவது நிலைமை வரும் பொழுது முதல்ல வர்றது போலீஸ் கிடையாது. அந்த சமயத்துல நகையும் பணமும் வந்து ஹெல்ப் பண்ண போறது இல்ல. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ தான். பிகாஸ் அந்த பங்களாவை சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் கிட்ட விசாரிக்கும் பொழுது இவ்வளவு கொடூரமான ஒரு கொலை நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கும் பொழுது போலீஸ் கிட்ட அந்த நெய்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க எங்க யாருக்கிட்டையுமே சரியா பேச மாட்டாங்க, அதனால எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம போடுற எஃபோர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இப்போ வரைக்குமே வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோல நீங்க போடுற உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.